அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 5ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 19/1/2026 பிரதமை திதி பின்னிரவு 2:14 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. உத்திராடம் நட்சத்திரம் காலை 11:52 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள் மந்த யோகம் காலை 11:52 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரன் புதன் செவ்வாயுடன் சூரியனும் சந்திரனும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள் பயில, அழகு சாதனங்கள் மற்றும் செல்ல பிராணிகள் வாங்க, கடன் பைசல் செய்ய, வழக்கு பேசி தீர்க்க, சொத்து பாகம் பிரிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வகுப்பறை கற்றுத்தந்த பாடத்தை விட வாழ்க்கை கற்றுத்தந்த பாடமே அதிகம். ஆமாங்க, பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பெருசாலாம் படிச்சுக்கிட்டது கிடையாதுங்க. ஆனால் அந்த படித்த படிப்பு கூட பெருசாக ஒன்றும் வாழ்க்கைக்கு உதவலிங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்குதுங்க. அதனால தாங்க படிப்பறிவை விட பட்டறிவு பகுத்தறிவால் இன்றைய தினத்திலே வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும், எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 10வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. தர்ம காரியங்கள் நிறைய செய்வீங்க. அடுத்தவங்களுக்கு உதவுறது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறதுன்னு இன்றைய தினத்தில் நிறைய பேருக்கு உதவியும் செய்வீங்க. சிலருக்கு புது பொறுப்புகள் எல்லாமே தேடி வருங்க. வேலை தேடின்னு இருக்கீங்க, நல்ல நிறுவனத்தில் வேலை அமையறதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி அங்கேருந்து மெயில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய நண்பர்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு ஒரு பக்கம் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஏழரை சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீண் செலவுகளை கொஞ்சம் குறைக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் தடைபட்டிருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலும் சந்தோஷமும் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, காயப்படுத்தும் முச்செடியில் பூக்கும் ரோஜாக்களைப் போல என் வாழ்வு இருந்தாலும் நான் எப்பொழுதும் கொண்ட பாசத்திலிருந்து விலக மாட்டேன். ரோஜா பூக்களைப் போல.
ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் ரோஜா செடியில் இருக்கிற முட்களைப் போல் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குதுங்க. அதையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்திக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த முட்செடியிலேயே பூக்கிற பூக்களைப் போல மனசுக்குள்ளார வழிகள் இருந்தாலும் வெளியிலே சிரிச்ச முகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 9வது வீடாகிய பாக்கியஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் ரொம்ப நாளாக முடியாத சில வேலைகள் இன்றைக்கி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக ஒருத்தரை பார்க்கணும், உதவி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அந்த பிரபலத்தை இன்றைக்கி பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. சுமூகமாக பேசி ராசியாக சில விஷயங்கள் முடியறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வீடு கட்டுறதை பாதியில் விட்டுருந்தீங்க, இன்னையிலேருந்து தொடங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குறைஞ்ச வட்டிக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னைய விட வாடிக்கையாளர்களுடைய மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. சந்தை நிலவரம் எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. விளம்பரமும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் கடையில் எப்போ பார்த்தாலும் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமாகவே இனிமேல் இருக்குங்க. குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி மேலதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. சக ஊழியர்களோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இலைகள் விழுகிறதே என்று ஒருபோதும் மரங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. இலைகள் விழுந்தால்தான் அது விதைகளுக்கு உரமாக மாறும். அதுபோல சில வலிகள் தான் நம்முடைய இதயத்தை வலிமையாக்குகிறது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எத்தனை இடர்பாடுகள், எத்தனை இழப்புகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் திடீர்னு ஏதாவது செலவு வரும், திடீர்னு ஏதாவது பயணங்கள் வரும், திடீர்னு ஒரு சிலர் உங்களை குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலே கோபிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலர் உரிமையாக கோபிச்சுப்பாங்க, சிலர் போட்டி பொறாமையில் உங்களை பற்றி குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாங்க. பண விஷயத்துலேயும் கராராக இருந்துருங்க. முக்கியமான கையெழுத்துக்கள் இன்றைக்கி எங்கேயும் போட வேண்டாங்க. ஏன்னா சந்திராஷ்டமத்தில் கையெழுத்து போட்டாலே ஏதாவது சிக்கல்கள் வரும். சாட்சி கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து, இதெல்லாம் இன்றைக்கி எதுவும் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தோட இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. வியாபாரத்திலேயும் கடுமையான போட்டிகள் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட எல்லாரையும் அனுசரித்து போயிடுறது நல்லதுங்க. குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டு போகட்டும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலப்போக்கில் அவங்களே எல்லாத்துக்கும் விடை புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்கன்னு அமைதியாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சகோதரங்களாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சகோதரங்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் அப்படியே கண்டும் காணாமல் சில விஷயங்களை கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:52 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:52 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, இந்த உலகம் நீ முயற்சி செய்யும் பொழுது அதை வீண் முயற்சி என்று சொல்லும். அதே நேரத்தில் உன்னுடைய முயற்சியிலே நீ வெற்றி பெற்று விட்டால் அது விடாமுயற்சி என்று சொல்லும். ஆமாங்க, உலகம் எதை வேணாலும் சொல்லுங்க, எப்படி வேணாலும் சொல்லுங்க. நாம் நம்ம கடமையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறமா எல்லாருமே நம்மள்கிட்ட ஓடி வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் உலகத்தை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய குறிக்கோள் என்னவோ, லட்சியம் என்னவோ அதை அடைவதற்காக முழுமையாக உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. 5 கிரகங்கள் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. அதே நேரத்தில் புத்துணர்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி புது சிந்தனைகள், எண்ணங்கள்லாம் ஓடி வரும். சிலர் திடீர்னு கவிஞராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாடகராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உள் மனசில், அடிமனசில் ஒளிந்து கிடந்த அந்த திறமைகள் அதெல்லாம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. திறமையோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. புதுசாக நாம் ஏன் ஒரு இயக்கம் தொடங்கக்கூடாது, சங்கம் தொடங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி புதுசாக ஏதாவது முதலீடு செய்து தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் பங்குதாரர்கள் மாறுவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் தாங்க. ஆனால் நம்மகிட்டே எல்லா வேலையும் கொடுக்குறாங்களேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணியிலிருந்து அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் தோற்று போனதில்லை. அதே நேரத்தை வீணடித்தவர்கள் ஒருபோதும் வென்றதும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க காலம் உயிர் போன்றது, போனால் திரும்பி வராதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. 6வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வாகன பழுதுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியன் வலுவாக உட்கார்ந்துருக்காரு. அதனால் பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். பெரியவங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. உற்சாகமாக அவங்களுடன் கலந்துரையாடுவீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துருக்கிறதுனால அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஞாபக மறதி எல்லாமே வந்து போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது. விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, வாழ்க்கையில் தோல்வி அதிகம் என்று ஒருபோதும் நினைத்து கொள்ளாதே.
ஒரு மரத்தில் 1000 இலைகள் இருந்தாலும் ஒரே ஒரு பூவுக்கு தான் அதிகமான மரியாதை எப்போதும் கிடைக்கும். அந்த பூதான் எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கும், ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை கஷ்டம் வந்தாலும் எடுத்த முயற்சியை கைவிடாமல் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்குங்க. 5ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போய் வாங்க. பொங்கல் வைக்கிறது அது மாதிரி என்ன சடங்கோ அதெல்லாம் பொறுமையாக இருந்து திருப்தியாக செய்துட்டு நிம்மதியாக தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்களுக்கு கோர்ட்டு கேஸுக்கு அலையாமல் உட்கார்ந்து பேசி முடிச்சிடலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உங்களுக்கும் அதில் நல்ல தீர்ப்பும் கிடைக்குங்க. அதே போல் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உருவாகுவதற்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் மனசில் தான் நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அது காரணம் கண்டகச்சனி தாங்க. அந்த கண்டகச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் யோகா தியானம் செய்கிறதும் நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்ல பேர் தான். சின்ன சின்ன சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புது முயற்சிகளும் பலிதமாகும். புதுசாகவும் வேலை தேடின்னு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல்லேருந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரை சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உயர்வான எண்ணமும் நேர்மையான சிந்தனையும் விரிவான செயல்பாடும் இருந்தால் உங்களை ஒருபோதும் யாராலும் வீழ்த்த முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க எண்ணங்களால் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் உயர்வான எண்ணங்களுடன் உயர்வான சிந்தனைகளுடன் உயர்வான செயல்களை செய்து கொண்டே இருக்கக்கூடிய செம்மல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 4வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் 4 பக்கமும் யோசனை ஓடிக்கிட்டே போகும். நடந்து வந்தது, கடந்து வந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவதுன்னு பலவிதமான சிந்தனைகள் ஓடின்னு இருக்கோம். ஓடி ஓடி உழைக்கிறோம், ஓய்வில்லாமல் உழைக்கிறோம். கடைசியில் தூக்கிட்டு போகிறது ஒன்றுமே கிடையாது. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சில நேரங்களில் எண்ணங்களும் மனசுக்குள்ளார ஓடி வருங்க. சித்தரை போல சில நேரங்களில் சிரிப்பதும் சித்தர்களைப் போல சில நேரங்களில் சிந்திப்பதும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பழக்கமாகிட்டு தாங்க வருது. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய கடனெல்லாம் பைசல் பண்ணிடலாம், கடன் இல்லாமல் கால் கயிறு கஞ்சி கொடுத்தாலும் கௌரவமாக இருக்குமேங்கிற ஒரு சிந்தனைக்கும் நீங்கள் இன்றைக்கி வர ஆரம்பிப்பீங்க. வியாபாரம் நீங்கள் நினச்ச மாதிரி நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்தபடி லாபமும் இருக்குதுங்க. கடையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேலையாட்கள் பங்குதாரர்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இனிமே அப்படியே மொத்தமாக நம்பி ஏமாந்துடாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கரெக்டாக எவிடன்ஸ், அதாவது எழுதி வாங்கிறதோ அல்லது செக்லீஃப் வாங்கிறதோ அந்த மாதிரி எவிடன்ஸோடு கொடுக்கல் வாங்க வச்சுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உத்தியோகஸ்தானத்தையும் 5 கிரகங்கள் நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களை நம்புவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 12 மணியிலிருந்து அருமையாக இருக்குதுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து நண்பகல் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, கடிக்கிற காலணி கால்களை புண்ணாக்கும், நடிக்கிற உறவுகள் வாழ்க்கையை புண்ணாக்கும். ஆமாங்க, சிலெல்லாம் நடிக்கிற நடிப்பை பார்த்தீங்கன்னா திரையில் நடிக்கிறவங்கள விட பயங்கரமாக நடிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கோடம்பாக்கத்தில் நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ருவாங்களேன்னு சில நேரங்களில் அவங்கள நினச்சி மனசுக்குள்ளாரையே நீங்கள் சிரிச்சுப்பீங்க. அது என்னமோ தெரியலிங்க, உங்களுக்கு நடிக்கவும் தெரிய மாட்டேங்குது, நல்லா கூட சில நேரங்களில் பேச தெரிய மாட்டேங்குது. உள்ளதை பேசிட்டு போவோம், உருக்கமாக பேசிட்டு போவோம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நல்லவங்க நட்பெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி 5 கிரகங்கள் வலுவாக உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது வீடு மனை வாங்கிறதெல்லாம் செய்தோம்னா நாளைக்கு நமக்கு அவசரத்துக்கு உதவுமே அப்படின்னு நினைப்பீங்க. அதே போல் ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மாதமானால் ஏதாவது ஒரு வாடகை வர்ற மாதிரி ஏதாவது ஒரு வீடு கட்டி விடுறது, கடை கட்டி விடுறது, ஏதாவது கொஞ்சம் யோசிப்போமே. நமக்கு திடீர்னு கொஞ்சம் முடியாமல் போகுது, அந்த நேரத்தில் அந்த வருமானம் வந்தால் கொஞ்சம் நமக்கு ஒத்தாசையாக உதவியாக இருக்கும்ல, அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா பணம் தான் 10 செய்யுது, அது இல்லைன்னா நாமும் எதுவும் செய்ய முடியாது. ஏதோ நமக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்தால் தேடி வர்றவங்களுக்கு கூட நம்ம கொடுத்து உதவலாம்ல, அது கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பலிதமாகுங்க. 5வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அடுக்கடுக்காக பல யோசனைகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். நாட்டு நடப்பு, வீட்டு நடப்புன்னு சொல்லி எல்லா நடப்புகளையும் நீங்கள் இன்றைக்கி உத்து பார்த்துக்கிட்டேயும் இருப்பீங்க. நம்மால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் திருத்துவோம், மாற்றுவோம். கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க போகட்டும்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் யார் வேணாலும் எதனாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் நேர்மையாக தான் இருந்துட்டுருக்கேங்கிற ஒரு நெஞ்சுறுதி இன்றைக்கி மனசுக்குள்ளார வந்து நிற்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ரொம்ப அருமையாக இருக்குது. நண்பகலுக்கு பின்னர் செலவுகள் கொஞ்சம் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணியிலேருந்து அருமையாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் காலையிலேயே செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன்னுடைய வார்த்தைகளை விட உன்னுடைய செயல்கள் பேசப்படும் போதுதான் உன்னுடைய எளிய வாழ்க்கை கூட ஒரு வரமாக மாறுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் மணிக்கணக்கில் பேசின்னு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. மேடையில் பேசுகிறவங்கெல்லாம் வேறு மாதிரி பேசுவாங்க, ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எதுக்காக பேசுவான செயல்பாட்டில் காட்டுவோம், செய்து கொடுப்போம். கஷ்டப்படுறவங்களுக்கு நாம் உதவுவோம், கஷ்டப்படுறவங்களுடைய கண்ணீரை துடைப்போம்னு எங்கும் எப்பொழுதும் அமைதியாக இருந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு, துயரப்படுபவர்களுக்கு தூணாக இருந்து உதவுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு 5 கிரகங்கள் வெளியில் வந்துட்டாங்கங்க. கடந்த 4 மாதமாக உங்களை போட்டு பாடாப்படுத்தினாங்க. சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கிரகங்கள், இந்த 2 கிரகங்களும் உங்களை போட்டு மிதின்னு மிதித்தாங்க. உடம்பு முடியாமல் நீங்கள் தவிச்சிங்க. சோர்வு களைப்போடெல்லாம் நீங்கள் இருந்தீங்க. அதெல்லாம் இன்றைக்கி மாறுதுங்க. புத்துணர்ச்சியுடன் இன்றைக்கி இருப்பீங்க. அதே மாதிரி சந்தோஷமாகவும் பேசுவீங்க. சங்கடங்கள் எல்லாமே விலகிக்கிட்டு வருது. மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, தைரியம் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகுங்க. சாதாரணமாக பேச ஆரம்பித்தாலே சண்டையில் போய் முடியுதேன்னு சங்கடப்பட்டீங்க இல்லைங்களா? அந்த நிலைமை மாறி இன்றைக்கி சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும்.
குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டு. பிள்ளைகளாலும் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் அதெல்லாம் விலகி மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது, நல்ல மணமகள் அமையறதுக்கான சூழல்கள் அதுக்கெல்லாமே வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் ஏதோ போகிறோம் வரோம், பெருசாக ஒன்றும் வரலையே வருமானம்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபம் நல்லாயிருக்கும், வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் கூட நாம் உழைக்கிற உழைப்புக்கு பெருசாக ஒன்றும் அங்கீகாரம் கிடைக்காம நம்மளை உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்காங்களேன்னு பல நாட்களாக நீங்கள் நினச்சி வெதும்பியதெல்லாம் உண்டு. இன்றைய தினத்தில் உத்தியோகத்தில் சின்னதாக ஒரு அங்கீகாரம், சின்னதாக ஒரு பாராட்டு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட மதியத்திலிருந்து அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கனியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சூரியன் இருளை நீக்கி உதிப்பது போல உங்களுடைய முயற்சியும் செயல்பாடுகளும் உங்களை மென்மேலும் உயர்த்தி கொண்டே போகும். ஆமாங்க, எத்தனையோ தடங்கல்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், விதவிதமான சில ஏமாற்றங்கள் இதெல்லாம் நீங்கள் கடத்து தாங்க வந்துட்டுருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் படிப்பறிவை விட பட்டறிவும் அனுபவ அறிவும் வைத்து கொண்டு அதனால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து கொண்டு எல்லா வகையிலும் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சந்திரன் மட்டுமா உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரு? சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, செவ்வாயும் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு, புதனும் உங்கள் ராசியில் இருக்கிறாரு, சுக்கிரனும் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்னதாக மன அழுத்தம், மன இறுக்கம் அதெல்லாம் கூட வருங்க. நாம் தோற்றுக்கிட்டே இருக்கோமே, மற்றவங்களாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்களே, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அடுத்தது உங்களுக்கும் நல்ல காலம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னைமைய நிலைமையை பார்த்து உங்களை நீங்கள் முடிவெடுக்காதீங்க. நாளைக்கு எப்படி வேணாலும் எது வேணாலும் நல்ல விதமாக மாறலாங்கிற நம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லதுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் காலையில் 11:52 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், செலவுகள் இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அதே நேரத்தில் நான் காலையில் 11:52 திருவோணம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யிருக்கிறாரு. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாம். குடும்பத்தில் சலசலப்புகள் வரும். கொஞ்சம் சந்தோஷமாக பேசிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வியாபார உத்தியோக விஷயங்கள் கூட இன்றைக்கி கொஞ்சம் மனக்கசப்போடு தான் இருக்கும். அதனால் அனுசரித்து எல்லாரையும் கொண்டு போகிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு அல்லது உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அன்பால் யானையை கூட அடக்கி வைத்துவிட முடியும். ஆனால் அதிகாரத்தால் ஒரு எறும்பை கூட நம்மால் அடக்கிவிட முடியாது. ஆமாங்க, அதுதாங்க உண்மை. அன்பு தாங்க எல்லாரையும் கட்டி போடுறது. அன்பால் தாங்க நாம் உலகத்தை அடக்கி ஆள முடியுங்க. அதிகாரம் செய்தோம்னா அந்த அதிகாரமே நமக்கு சதிகாரமாக மாறிவிடுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அலட்டிக்காமல் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அன்பாக அடக்கமாக இருந்து
பல வேலைகளையும் சாதித்து காட்டக்கூடியவர்கள், செய்து முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. முக்கியமான கிரகங்கள்லாம் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறுக்கு வழியில் எதையும் செய்ய வேண்டாங்க. அப்படி போனால் இப்படி கிடைக்கும், இப்படி வந்தால் அப்படி கிடைக்கும், இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு சிலர்லாம் உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ண வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதுசாக அறிமுகமாகிறவங்க, அறிமுகமாகின உடனேயே வானலாக உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்க, இவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் இப்போ கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்கள நம்பி கூட எதுலையாவது கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. 15 வருஷ பழக்கம், ரொம்ப நெருக்கம், உருக்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுலையாவது அவங்கள்ட்ட ஏமாந்துடக்கூடாது. 15 வருஷமாக பழக்கமாக இருக்கலாம், ஆனால் இன்னைய நிலைமையில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியங்கிறத மறந்துடாதீங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, 7.5 சனி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஏமாற்றத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பார், எக்ஸாம் வைப்பார். அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிகிட்டே வர்றது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல. வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதி வகைகளில் புதுசாக ஏதாவது வியாபாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது ஆர்டர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட தான் எல்லா பொறுப்பும் ஒப்படைக்கிறாங்க. ப்ரொமோஷன் வரும்போது மட்டும் நம்ம பேரை மறந்துடுறாங்களேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் நண்பகலுக்கு பின்னர் அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் நண்பகலுக்குள் செய்து முடிப்பது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும், எல்லாம் இருக்கும்போது நடந்து கொள்ளும் நடப்பும் தான் ஒரு மனிதனின் வெற்றியை தீர்மானிக்கிறது. எதுவுமே இல்லாத போது சிலர்லாம் வளைஞ்சி வருவாங்க, வணங்கி வருவாங்க. ஆனால் எல்லாம் வந்துடுச்சுன்னா ரொம்ப வாட்டமாக காட்டமாக பேசுவாங்க, நிமிர்ந்து பேசுவாங்க, மதிக்க மாட்டாங்க, அது மாதிரி நடந்துப்பாங்க. அதனால தான் இறைவன் கொடுத்தும் நாம் என்ன செய்கிறோம்னு பார்க்குறாரு, கெடுத்தும் நாம் என்ன செய்கிறாருன்னு பார்க்குறாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதாவது நல்ல நேரமாக இருந்தாலும் சரி அல்லது அல்லாத காலமாக இருந்தாலும் சரி, எல்லா காலகட்டங்களிலும் ஒரே மாதிரி பழகக்கூடியவர்கள், அதாவது வசதி இருந்த போதும் இல்லாத போதும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. திடீர் ராஜயோகமெல்லாம் உண்டுங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு அதெல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. ஏற்கனவே உங்களால் பலனடைஞ்ச ஒருத்தர் இப்போ உங்களுக்கு அதிகம் கொடுத்து உங்களை உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த நன்றியுள்ள மனிதர் யாராக இருக்கலான்னு நீங்கள் சில நேரங்களில் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வருங்க. சாதாரணமாக இருந்த ஒருத்தர் இப்போ ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு சில உதவிகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. வீடு மாறலாங்கிற யோசனை வருஷக்கணக்கில் இருந்துருக்கு. இன்றைக்கி ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க. உங்கள் ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நல்ல விதத்தில் அமையுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு, யோகம் உண்டு. புது ஒப்பந்தங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகும். 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால சின்ன சின்ன உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி அதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படுதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குது. முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரெண்டாயிரத்தி 26 மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுங்க? 2025 மட்டும் இல்லைங்க,
2019 நீங்கள்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கீங்க. கஷ்டம்னா கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் கிடையாது, ஜீரணிக்க முடியாத கஷ்டங்கள். கையில் இருந்ததெல்லாம் கரைஞ்சி போச்சு. எதை தொட்டாலும் எங்கே போனாலும் நஷ்டங்களாக இருக்குது. எல்லாரும் நல்லவங்க மாதிரி பேசி நடித்து இருந்ததெல்லாம் பிடுங்கிட்டாங்க. எங்கே போனாலும் ஏமாற்றம்தான் மிந்துச்சு. நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போக ஆரம்பித்தாங்க. உறவினர்கள் கூட உதாசீனப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் உதாசீனப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்படி எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள். சரி, 2025 மார்ச்சோட 7.5 சனி முடிஞ்சிடுச்சு, அதுக்கு பிறகு நல்லா இருக்குன்னு எல்லா ஜோசியரும் சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையேன்னு பல நாட்கள் நீங்கள் வேதனைப்பட்டது உண்டுங்க. சனி பகவான் ஆரம்பித்தார், 7.5 சனியை முடித்தார், மார்ச் மாதத்தோடு முடித்தார். ஆனால் உடனே 2 மாத கேப்பில் குரு பகவான் 6வது வீட்டில் வந்து மறைஞ்சிட்டாருங்க. குரு பகவான் தான் தனதானிய சம்பத்துக்கு உரிய கிரகம். அவர் 6வது வீட்டில் மறைஞ்சதுனால தான் பெருசாக எதுவுமே உங்களுக்கு கொடுக்க முடியாமல் உங்களை வந்து கஷ்டப்படுத்தின்னு இருக்கார் இன்னைய தேதி வரைக்குங்க. ஆனால் இந்த வருஷம் பிறந்திருக்கிற அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 5வது ராசியில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால வெற்றி உண்டு. இருந்தாலும் ஏப்ரல் மாதம் வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து நாம் நல்லது செய்ய போனாலே 4 பேர் எதிர்க்கிறாங்க. அதனால் ஒன்றும் செய்ய வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முதல்ல நாம் நம்ம குடும்பத்தை பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம். நல்லது செய்கிறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தெளிவாகி நீங்கள் நல்ல விதத்தில் வந்துட்டு அப்புறம் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரிவுகள், சண்டை சச்சரவுகள் அதெல்லாமே மே மாதம் வரைக்குமே இருக்குங்க. ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி அடைஞ்சிடுறாரு. அதுக்கு பிறகு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. நீங்கள் நினச்சது எல்லாமே ஜூன் மாதத்துலேருந்து நிறைவேறுங்க. 2வது வீட்டில் ராகு உட்காந்துக்கிட்டு இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைச்சிட்டாரு. நகையெல்லாம் விற்ற பிறகு தான் தெரியுது நகை விலை இவ்வளோ, தங்கம் விலை இவ்வளோ அதிகமாக மாறுன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஒரு சவரன் 30,000 இருக்கும்போது 40,000 இருக்கும்போது நீங்கள் நகையெல்லாம் விற்றீங்க. இன்றைய தேதியில் 1,05,000 ரூபாய்க்கு ஒரு சவரன் வந்து ஒரு இது வந்து விற்றுன்னு ஒரு பவுன் வந்து அவ்வளோ விலை விற்கிது. இந்நேரம் அதெல்லாம் வச்சுருந்தா எவ்வளோ ஒத்தாசையாக இருந்திருக்கும். அதுவும் கையில் தங்காமல் போயிடுச்சேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டே இருக்கீங்க. ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் நகை நட்டெல்லாம் வாங்குவீங்க. அந்த யோகம் உங்களுக்கு வருது. சனி பகவான் வலுத்து தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, வசதி வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாரு. பழைய நண்பர்கள், உறவினர்கள் மறுபடியும் இந்த வருஷத்தில் உங்களை தேடி வருவாங்க. வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை மீண்டும் உருவாகும். அதே மாதிரி வீடு மாறுறது அது வாய்ப்பு இருக்குது. சிலர் ஊரே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஊரே வேண்டாம், நம்ம வெளியில் போவோம், வேறு ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவும் வரும். சிலருக்கு வேலை கிடைக்கும். சிலர் புது தொழில் தொடங்குவீங்க. ஏன்னா வந்து 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு கஜகேசரி யோகத்தை ஜூன் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறாரு. அதனால் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புது வேலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போல்லாம் உத்தியோகத்தில் வந்து ஒரே போராட்டம்தான். அடுத்த வாரம் இந்த வேலை நமக்கு இருக்குமோ இல்லையோங்கிற மாதிரியான ஒரு தவிப்பு இருக்குது. ஆனால் சமாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன குறைபாடுகள், அவமானங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வெகுமானங்கள் உங்களுக்கு ஜூன் மாதத்திலேருந்து கிடைக்கும். அதே மாதிரி வெற்றியும் சந்தோஷமும் இந்த வருஷத்தில் உண்டு. மகளுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிற அளவுக்கு போய் கடைசியில் வந்து கல்யாணம் வந்து கூடி வர மாட்டேங்குது. இந்த வருஷத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வரும். அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடித்து இந்த வருஷத்தில் கிராண்டாக கிரகப்பிரவேசமும் பண்ணுவீங்க. வீட்டில் எப்பயுமே வந்து நல்லது நடக்காமல் அப்படியே தள்ளி போதே நினச்சிங்க. இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்துலேருந்து எல்லாமே நல்லது நடக்குங்க. அதே மாதிரி பெரிய பெரிய நோயெல்லாம் இருக்கிற மாதிரி பயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் டெஸ்ட் எடுத்தோம்னா ஒன்றும் இல்லை. இந்த வருஷத்தில் அந்த பயமெல்லாம் விலகும்.
ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அழகு இளமை இதெல்லாமே கூடிகிட்டு இருக்குங்க. அப்பாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், பெற்றவங்க ஆசீர்வாதமும் கிடைக்கும். எல்லா வகையிலுமே இந்த 2026 உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்கள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும், சிறு சிறு விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏப்ரல் மாதத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஜூன் மாதத்திலேருந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. மேலே மேலே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ வராகி அம்மனை நீங்கள் வழிபடணும். திருச்சி மத்திய பேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் மங்கள் நகர் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது. அந்த மங்கள் நகரில் ஸ்ரீ வராகியம்மன் அருள்பாலித்துன்னு இருக்காங்க. அந்த வராகியம்மனை நீங்கள் வணங்குறது நல்லது. அதே மாதிரி திருநங்கைகளுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்க. அதே போல் பன்னீர் திராட்சை தானமாக கொடுங்க. நிச்சயமாக இந்த 2026 அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.